ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, இன்றைக்கி நம்ம ஒரு பேக்கெட் பாலில் தான் காய்ச்ச போகிறோம். ஒரு பேக்கெட் பால் நீங்கள் அது திக்னஸாக இருக்கணும், நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அடி பிடிக்கக்கூடாதுக்காக கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றியிருந்தேன். இப்போ பால் நல்லா சூடாகி பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது லெமன் ஜூஸஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரு லெமன் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம லைட்டாக அதை கிண்டி விடணும். லைட்டாக பொறுமையாக கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் டைம் ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட கிண்ட உங்களுக்கு அது நல்லா திரிஞ்சு வரும். இப்போ பன்னீருக்கு ரெடியாகிற கன்சிஸ்டன்சியில் இது நல்லா திரிஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட போகிறோம். அந்த ஒயிட் கிளாத்தில் இப்போ நம்ம திரிஞ்ச பாலை அதை ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸோ கரண்டி வச்சு நல்லா அதை வடிகட்டுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பி வடிகட்ட போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றி இதை திரிச்சதுனால அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. சில பேர் வினிகரும் ஊற்றுவாங்க, அந்த ஸ்மெல்லும் வரக்கூடாதுன்னா நீங்கள் இன்னொரு ஸ்டெப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டின ஷேப்லேயே அதை உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 2 hours விட்டோன்னா பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடும். நான் 2 hours அப்புறம் இதை எடுத்து பார்க்க போகிறேன். பன்னீர் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பன்னீர் எவ்வளோ அழகாக செட் ஆகியிருக்கு ரவுண்ட் ஷேப்பில். இது 1 பேக்கெட் போட்டு பண்ணதுனால நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நீங்கள் இப்போ 4 to 6 மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கிறாங்க பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 to 4 பேக்கெட்ஸ் பால் காய்ச்சி நல்லா தாராளமாக பன்னீர் இதே ப்ராசஸில் பண்ணி சாப்பிடுங்க. பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இது வீட்டிலே ட்ரை பண்ணி ஈஸியாக பண்ணலாம். வெளியில் லோக்கல் ஷாப்ஸ்லலாம் வாங்குறது இனிமேல் அவாய்ட் பண்ணுங்கள். மார்னிங் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈவினிங் ஆர் நைட்டு டின்னருக்கு, சாண்ட்விச்சஸ்க்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.